ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லா வகையான புலாவோடு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டான பன்னீர் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த குருமா செய்கிறதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இதில் இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு வெங்காயத்தை 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாயை இடையில கீறிட்டு சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு, 3/4 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துடணும். அதுக்கப்புறமா இதில் 1/8 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், மிளகாயும் மல்லியும் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தூளில் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம குருமாவுக்கு ஒரு விழுது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூட 4 முந்திரியை 2 உடைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் முந்திரி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி இந்த விழுதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 200 கிராம் அளவு பன்னீரை இந்த மாதிரி சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு லைட்டாக கிளறி கொடுத்துக்கோங்க. கிளறிட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கலாம். அந்த பன்னீரில் நல்லா கிரேவி எல்லாமே இறங்கி நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா பன்னீர் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜார் கழுவிட்டு நான் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குருமா எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா கரெக்டாக இருக்கும் திக்னஸ். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம், ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம், மொத்தமாக 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு குருமா நல்லா திக்காகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நம்ம குருமா எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கரம் மசாலா தூள் சேர்த்தோம் அப்படின்னா குருமா அவ்வளோ வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான பன்னீர் குருமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.